அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகள் 2029ஆம் ஆண்டுக்குள் மின்னணு மருத்துவ பதிவு அமைப்பை கொண்டிருக்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். மொத்தம் 150 மருத்துவமனைகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட கிளினிக்குகள் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இந்த அமைப்பை செயல்படுத்துவது அடுத்த ஆண்டு தொடங்கி 16 மருத்துவமனைகளுடன் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். சுகாதார மருத்துவமனைகள் கிளவுட் அடிப்படையிலான மருத்துவ மேலாண்மை அமைப்பை கொண்டிருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதுவரை 160 சுகாதார மருத்துவமனைகள் இந்த அமைப்பை கொண்டுள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் எண்ணிக்கை 200ஆக உயரும் என்றும் 2029ஆம் ஆண்டுக்குள் தாய் மற்றும் குழந்தை சுகாதார மருத்துவமனைகள், சமூக மருத்துவமனைகள் மற்றும் கிராமப்புற மருத்துவமனைகள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இந்த அமைப்பு செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து அமையவிருக்கும் சபா மாநில அரசாங்கம் மாநிலத்தின் பரந்த திறனை உணர அனைத்து துறைகளிலும் திட்டங்களையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்துவதன் மூலம் ஒரு புதிய சபாவை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பக்கத்தன் ஹராப்பான் தலைவர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சூளுரைத்துள்ளார். கோத்தகினபாலுவில் சீன சமூகத்தினருடன் நடைபெற்ற ஒரு இரவு விருந்தில் பேசிய அவர், நவம்பர் 29ஆம் தேதி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தால் சபா தொடர்ந்து பாதிக்கப்படுவதை தாம் விரும்பவில்லை என்று சுட்டிக்காட்டினார். அடுத்து அமையவிருக்கும் சபா மாநில அரசாங்கத்தில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு அனைத்து வளர்ச்சியையும் ஆராய வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். மாநில தேர்தல்களில் குறைவான இடங்களில் போட்டியிட்ட போதிலும் மாநில நிர்வாகம் மிக உயர்ந்த தரத்தில் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதில் பக்கத்தான் ஹராப்பான் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் கூறினார். சீன சமூகத்துடன் பிரீமியர் டாக் அண்ட் டின்னர் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வில் டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக்கும் கலந்து கொண்டார். அண்மையில் கவிழ்ந்த புலம்பெயர்ந்தோர் படகு சம்பவம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை மற்றொருவரின் உடல் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. புலாவ் சிங்கா பசாரில் ஒரு ஆணின் உடலை கண்டுபிடித்ததாக பொதுமக்கள் தெரிவித்ததாக கெடா மற்றும் பெர்லிஸ் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை இயக்குநர் அட்மிரல் ரோம்லி முஸ்தபா தெரிவித்தார். தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை வெள்ளிக்கிழமை 7வது நாளை எட்டியது. காலை 7:30 மணிக்கு மீண்டும் தேடுதல் நடவடிக்கை தொடங்கியது. 33.86 கடல் மைல் பகுதியை இந்த தேடுதல் பணி உள்ளடக்கியதாக ரோம்லி கூறினார். முழு தேடல் பகுதியும் உள்ளடக்கப்படும் வரை அனைத்து மீட்பு நிறுவனங்களும் நடவடிக்கையில் உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் முயற்சிகள் தொடரும் என்று அவர் கூறினார். லங்காவி கடலில் படகு கவிழ்ந்ததில் இருந்து 14 பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC சமூக ஊடக பயனர்கள் தங்களின் உள்ளடக்கத்தை பகிரும் போது குறிப்பாக தேர்தல் காலத்தில் நெறிமுறை மற்றும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைவூட்டியுள்ளது. மாறுபட்ட அரசியல் கருத்துகள் ஜனநாயக நடைமுறையின் ஒரு இயல்பான பகுதியாக இருந்தாலும் அவை பணிவாகவும் விவேகமாகவும் வன்முறையை தூண்டாமலும் இருக்க வேண்டும் என்று MCMC வலியுறுத்தியது. டிஜிட்டல் தளங்கள் உண்மையான மற்றும் ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான சேனல்களாக செயல்பட வேண்டும். வெறுப்பு, ஆத்திரமூட்டல் அல்லது அவமானங்களை விதைப்பதற்கான தளமாக இல்லாமல் தேசிய நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை கட்டிக்காக்கும் தன்மையில் இருக்க வேண்டும் என்று MCMC கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 1998 பிரிவு 233 கீழ் தேச துரோக பதிவுகள், இனம், மதம் மற்றும் அரசு விவகாரங்கள் தொடர்பான 3R கூறுகள், ஆபாசமான, பொய்யான, அச்சுறுத்தும் அல்லது மிகவும் புண்படுத்தும் உள்ளடக்கத்தை பரப்ப நெட்வொர்க் வசதிகள் அல்லது பயன்பாட்டு சேவைகளை பயன்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று MCMC அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது அண்மையில் தனது இன்ஸ்டாகிராமில் மே மாதம் ஜப்பானின் கவாமுகோச்சோவிற்கு ஒரு பயணத்தின் போது டொயோட்டா ஐக்யூவில் தான் மகிழ்ச்சியாக சவாரி செய்ததை பற்றி பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது அப்பா 100 எனும் காரை ஓட்டும் காட்சிகளையும் பதிவிட்டு இணையதளவாசிகளின் பாராட்டுகளை பெற்று வருகிறார். துன் மற்றும் தொழில்நுட்பத்தை பிரிக்க முடியாது, லவ் யூ துன் எம் என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார். மகாதிர் மட்டுமல்லாது அவர் ஓட்டிச் சென்ற அந்த சிறிய ரக டொயோட்டா ஐக்யூ இணையதளவாசிகளின் மனதை கவர்ந்து பாராட்டுகளை குவித்து வருகிறது. டொயோட்டா ஐக்யூ 2008ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய ரக காராகும். இது 3 மீட்டருக்கும் குறைவான நீளமுள்ள சிறந்த பொறியியல் நுட்பம் கொண்ட கார் என்பது குறிப்பிடத்தக்கது.
விற்பனை குறைந்ததால் 2015 உற்பத்தி நிறுத்தப்பட்டது. ஜெர்மன் எக்ஸ்டர்னல் லோன் பாக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு போலி புதையல் பெட்டி சிண்டிகேட் குழுவின் சர்வதேச மோசடியில் சிக்கி 45 வயது தொழில் அதிபர் ஒருவர் 50,000 ரிங்கிட் இழந்துள்ளார். இஸ்மாயில் என்று அறியப்படும் பாதிக்கப்பட்டவர் ஆன்லைனில் சந்தித்த ஒரு அந்நியரை நம்பி புதையல் பெட்டியில் ஜெர்மனியிலிருந்து அதிக மதிப்புள்ள சொத்துகள் இருப்பதாகவும் அவற்றை கோடிக்கணக்கான ரிங்கிட்டுகளுக்கு மீட்டெடுக்க முடியும் என்றும் தெரிவித்ததை அடுத்து 50,000 ரிங்கிட்டை இழந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் சமூக ஊடகங்களில் இந்தோனேசியா நாட்டவர் என்று நம்பப்படும் ஒருவருடன் நட்பு கொண்ட போது இந்த சோதனை தொடங்கியதாக இஸ்மாயில் கூறினார். 50,000 ரிங்கிட் என்பது ஒரு சிறிய தொகை அல்ல, இது தாம் கடினமாக சம்பாதித்த பணம், இது தமக்கு மிகப்பெரிய பாடம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நம்ப முடியாத வருமானம் குறித்த வாக்குறுதிகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்று அவர் எச்சரித்தார். ஜெர்மன் வெளிநாட்டு கடன் பெட்டி மோசடி கடந்த 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் இருந்து வருவதாக சோதனைகள் காட்டுகின்றன. இத்தகைய பெட்டிகள் அதிக மதிப்புள்ள போர்க்கால அல்லது பனிப்போர்க்கால சொத்துகள் என்று பொய்யாக சந்தைப்படுத்தப்படுகின்றன. வங்கி ஆவணங்கள் அல்லது விடுதலை கட்டணங்களுக்கு பணம் செலுத்தினால் புதையலை திறக்கலாம் அல்லது மீட்டெடுக்கலாம் என்று மோசடி செய்பவர்கள் வலை வீசுகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.